திருப்பரங்குன்றத்துல பேசும்போது முருகர் அரசியலை வந்து முன்வைத்து பேசினாரு. அதற்கு எடுத்துக்கட்டமா திருச்சியில பேசும்பொழுது ஆடி பெருக்கும் போல அப்படின்றத வந்து உவமையா காமிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? மோடி சொல்றதெல்லாம் அப்படியே ஏத்துக்குருவாங்க, அப்படியே அது உண்மை அப்படின்னு யாரும் நம்ப போறதில்லை, நம்பவே போறதில்லை யாரும். ஜி.கே. வாசன் யாரு, டிடிவி தினகரன் யாரு, பியூஷ் கோயல் யாரு, எல்லாருமே அவங்களுடைய அப்பாங்கள்லாம் அவங்களுடைய கட்சியில் இருக்கிறாங்க. அந்த அன்புமணி ராமதாஸ் எல்லாமே இப்படிதான். அப்ப நீங்க என்ன எதிரில் குற்றம் சாட்டுறது? தமிழ்நாட்டுக்காக 15 லட்சம் கோடி செலவு பண்ணியிருக்கீங்க. எங்க செலவு பண்ணியிருக்கீங்க? யாருக்காக செலவு பண்ணியிருக்கீங்க? உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார்ல இருந்துட்டு போகக்கூடிய நம்மளுடைய மக்களை எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் அடிக்கிறாங்க, துரத்துறாங்க அப்படின்னா நடந்துச்சு அது மாதிரி ஏதாவது? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு திமுக அடிமையா இருக்கு அப்படின்றத வந்து முன் வச்சிருக்காரு. அதுக்கு அடுத்து அந்த கூட்டத்திலே தொடர்ந்து பேசும்பொழுது திமுக கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாமே அடிமையாக இருக்குது அப்படின்றத சொல்றாரு. நேற்று கூட எல்முருகன் அவர்கள் செய்தியாளர் சந்திக்கும் பொழுது அவர் வந்தா நல்லா இருக்கும்ன்றாங்க. கடம்பூர் ராஜு அவர்கள் பேசும்பொழுது கூட திமுகவை எதிர்ப்பதற்கு எல்லாரும் ஒன்றிணையணும்னு சொல்றாங்க. இன்னும் வந்து விஜயனுடைய மோகம் அவங்களுக்கு இல்லை. விஜய் கிடையாது, இவங்க பலவீனமா இருக்கிறாங்க, அதனால விஜயம் வந்தா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகலாம்னு அப்படி நினைக்கிறாங்க. வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாம கொடுக்க இருக்கிற தகவல்களை உடனடியாக தெரிந்து கொள்வதற்கு வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்முடைய இன்றைய நேர்காணல்ல மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். நேற்றைய தினம் என்டிஏவுடைய பொதுக்கூட்டம் நடந்தது. ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டமா அனைத்து கட்சிகளையும் உள்ளடக்கிய ஒரு கூட்டமாக இருந்தது. அந்த கூட்டத்தில் பேசும்பொழுது பிரதமர் மோடி அவர்கள் திமுகவை வந்து கடுமையாக விமர்சித்து பேசியிருக்காங்க. இதுல குடும்ப ஆட்சி நடக்குது, ஊழல் ஆட்சி இருக்குது, விஞ்ஞான ஊழல் அப்படின்னு இருக்காங்க. இந்த அரசியல் இந்த நேரத்துல எடுபடுமாங்க சார்? ஏன்னா தொடர்ந்து திரு ஸ்டாலின் அவர்களும் முதலமைச்சர் அவர்களுமே வந்து இது வந்து என்டிஏவுக்கும் திமுகவுக்குமான தேர்தல் அப்படின்றது தொடர்ந்து முன்னிறுத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இதுல பாத்தீங்கன்னா மோடி வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டு அரசியல் வந்து கடைபிடிக்கிறாரு. குற்றச்சாட்டு அப்படின்றது ஒரு கட்சிக்கு எதிராக இன்னொரு கட்சி இல்லது எதிர்கட்சி சொல்லக்கூடிய ஒரு சாதாரண விடயம் தான். ஆனா நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த சொல்றீங்க அப்படின்னோம்னா அதனுடைய ஆழமா போகணும். நீங்க பிரைம் மினிஸ்டர் ஆஃப் திஸ் கண்ட்ரி, நீங்க சொல்றீங்க இங்க வந்துட்டு குடும்ப ஆட்சி நடக்குதுன்ட்டு. இப்போ உங்க கூட உட்காந்துருந்தவங்களாம் அன்புமணி ராமதாஸ் யாரு, ஜி.கே. வாசன் யாரு, டிடிவி தினகரன் யாரு, பியூஷ் கோயல் யாரு, எல்லாருமே அவங்களுடைய அப்பாங்கள்லாம் அவங்களுடைய கட்சியில் இருக்கிறாங்க. அந்த அன்புமணி ராமதாஸ் எல்லாமே இப்படிதான். அப்ப நீங்க என்ன எதிரில் குற்றம் சாட்டுறது? ஊழல் கட்சி, ஊழல் நடக்குது அப்படின்னு நீங்க திமுக குற்றம் சாட்டுறீங்க அப்படின்னோம்னா முதல்ல சொல்லுங்க, அந்த பிஎம் கேர்னுடைய 39,000 கோடி என்ன ஆச்சு? பல லட்சக்கணக்கான கோடிகளை வந்துட்டு நீங்க வைவ் ஆஃப் ஃபண்டிங்ல கார்பரேட்டுகளுக்கு அந்த பணம் என்ன ஆச்சு? ஹவ் யூ ஆர் கோயிங் டு அக்கௌண்ட் இட் சொல்லுங்க. அதில் இந்தியன் வங்கிகள் வந்துட்டு எவ்வளோ அடிபட்டு போச்சு? உங்கள் கூட இருக்கக்கூடிய அதானி 40,180 கோடி கடன் வாங்கிட்டு அதை அப்படியே மோசடி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே கேஸ் போட்டாங்களே இடி. 40,180 கோடி ஒரு தனிநபர் வாங்கியிருக்கிறான். அது அவ்வளோத்தையும் வந்துட்டு சைஃபன் ஆஃப், அதை வந்துட்டு வேற வேற என்டிட்டிக்கு மேல இங்க தமிழ்நாட்டுல விஞ்ஞான ஊழல் நடக்குதுன்னு சொல்றாரு. அதான் இப்போ இதனுடைய பேர் என்னன்றது அவர் சொல்லட்டும். 40,180 கோடி வாங்கி ஈடி நீங்க கேஸ் போட்டிருக்கானே, ஏன் அவர் அரெஸ்ட் பண்ணல? என்ன அர்த்தம்? விஞ்ஞான ஊழல், அப்புறம் அந்த ரசாயன ஊழல் அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். உங்களில் ஒரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கங்க. நீங்கள் சொல்லக்கூடிய எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆகுது பொறுத்துதா தமிழ்நாட்டுக்காக 15 லட்சம் கோடி செலவு பண்ணியிருக்கீங்கன்னு எங்கே செலவு பண்ணியிருக்கீங்க? யாருக்காக செலவு பண்ணியிருக்கீங்க? அதில் தமிழ்நாட்டு மக்கள் பெற்ற நன்மை என்ன சொல்ல முடியுமா உங்களால்? சொல்ல முடியாது. ஆனால் வளர்ச்சிக்கான ஆட்சி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏமாத்துறீங்க. இங்கே வந்துட்டு உடனே வேட்டி சட்டை துண்டெல்லாம் போட்டுட்டு ஏமாத்துறீங்க. தாய்மாமன் சீர் கொண்டு வராருன்னு எல்முருகன் அவர்கள் சொல்றாங்க இல்லையா? ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் எல்முருகன் போன்றவர்கள்லாம் வந்துட்டு ஒரு அடிமை மனநிலையிலேயே வந்துட்டு அவங்க வாடுறவங்க. அவங்கள நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, அவங்கள கேட்கவும் முடியாது. அதான் சொல்ல வரேன், அடிமை மனநிலை. அவங்களெல்லாம் என்ன சொல்ல முடியும்? அவங்கள ஒரு விஜய் மாதிரி, அவ்வளோதான். அது மாதிரிலாம் அவங்க முடியாது. தமிழ்நாட்டுக்காக நான் இதை செஞ்சேன், இல்லை தமிழ்நாடு இவ்வளோ பெனிஃபிட் ஆச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. இல்லையே, நீங்கள் திருச்சியில் ஒரு டெர்மினலை ஓப்பன் பண்ணீங்க, ஓப்பன் பண்ணி என்ன பண்ணீங்க? அதுக்கு அதானிட்டு கொடுத்தீங்க. இங்கே இருக்கக்கூடிய காமராஜர் போட்டிருக்குது எண்ணூரில், அவரோட எக்ஸ்டென்ஷனை பண்ணீங்க, என்ன பண்ணீங்க? தூக்கி அதானிட்டு கொடுத்துட்டீங்க. அப்போது நீங்கள் பண்ண திட்டங்கள் எல்லாம் மக்கள் வரி பணம்.
ஆனால் திட்டத்தினுடைய பெனிஃபிஷியரி ஒரு தனியார். அந்த தனியார் உங்களுக்கு நெருக்கமானவர். இதானே இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது தமிழ்நாட்டுக்கு? இல்லை அவங்க எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்தாங்களே அப்படின்னா, ஆமாம், ஒரு பெரிய ஒரு டெர்மினல் ஒன்றத்தை வச்சுக்கிட்டு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்காத இருக்க முடியுமா? ஆனால் அது யாருடைய அந்த அதுலேருந்து வரக்கூடிய வருவாய் யாருக்கு வந்திருக்கணும்? அரசுக்கு வந்திருக்கணும். வரலையே. எவ்வளோ அதானி கட்டினார் வரி சொல்ல முடியுமா உங்களால்? முடியாது. அப்போது மோடியினுடைய குற்றச்சாட்டு அரசியல் அப்படின்றது வந்துட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பயனும் தராதுக்கு காரணம், எதையுமே அவர் வந்துட்டு ஆதாரபூர்வமாக பேசுறதுன்னு செய்யறது இல்லை. அதுதான் சும்மா இதை சொன்னால் எடுபட்டுடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கூட எம்ஜிஆரை சேர்த்துக்கிறாரு, ஜெயலலிதாவை சேர்த்துக்கிறாரு, அவ்வளோதான். இது எடுபடாது. இந்த குற்றச்சாட்டு அரசியலை தாண்டி திருப்பரங்குன்றத்துல பேசும்போது முருகர் அரசியலை வந்து முன்வைத்து பேசினாரு. அதற்கு எடுத்துக்கட்டமா திருச்சியில பேசும்பொழுது ஆடி பெருக்கு போல அப்படின்றத வந்து உவமையா காமிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? ஏமாறுவாங்களான்னு கேளுங்க. என்ன தெரியும் ஆடிப்பெருக்கை பற்றி? ஆடிப்பெருக்கு காவிரியில் தண்ணி வர்றதை வச்சு கொண்டு ஓட்டுறோம். தண்ணி வர்றதை உறுதிப்படியா, தண்ணி வர்றதை தடுத்தியா நீ? காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம்னு இருந்ததை ஏன் ஆணையம்னு மாத்தினேன்? உங்க கூட உட்காந்துட்டு இருக்கிறவனெல்லாம் உங்களை சேர்ந்து களவாணி பயிலுங்க. அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து அக்கறை இல்லை. ஆனால் நீங்கள் எந்த இடத்துல என்ன பேசுறீங்க? திருச்சியில் இருக்கக்கூடிய விவசாயிக்கு தெரியுமா நீங்கள் பண்ணது என்னன்ட்டு? ஒரு வாரியம் அப்படின்றது இருந்ததுன்னா போர்டு, அது அணைகளை கட்டுப்பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு அது தண்ணீரை திறந்து விட உரிய நேரத்தில் தண்ணீர் வரும். ஒரு ஆணையன்றது உத்தரவு போட்டு சும்மா இருக்கும். எதனால தமிழ்நாட்டுக்கு பெனிஃபிட்? அப்போ நீ வந்துட்டு ஆடிப்பெருக்கு ஆவணி பெருக்குன்னா யார் நம்புறது? விவசாயிகளுக்கு தெரியலையா அந்த உண்மை? அவ்வளோதான். இங்கேருந்து ஒரிசாவில் போய்ட்டு பரப்புரை பண்ணுற அங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ணன் கோயிலினுடைய அந்த பொக்கிசாரையினுடைய சாவி பூட்டப்பட்டு திருடப்பட்டு தமிழ்நாட்டில் ஒழித்து வைக்கப்பட்டது அப்படின்னு இந்த ஆள் தான் சொன்னான். இந்த மோடி தான் சொன்னான். இங்கே வந்துட்டு வேட்டி கட்டிக்கிட்டு சட்டையை போட்டுக்கிட்டு வெக்கம் இருக்க வேணாம் கொஞ்சமாவது. நம்ம அப்படி பேசுகிறோமே, இங்கே அப்படி சொல்கிறோமேன்ட்டு. அப்புறம் மீண்டும் அதே பிரச்சாரத்தில், மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தில் உத்தரப்பிரதேசத்தில் போயிட்டு சொல்கிறேன், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார்லேருந்துட்டு போகக்கூடிய நம்மளுடைய மக்களை எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் அடிக்கிறாங்க, துரத்துறாங்க அப்படின்னா நடந்துச்சு அது மாதிரி ஏதாவது? இதெல்லாம் மக்கள் ஆனால் ஞாபகத்தில் வச்சிருப்பாங்களே சார்? அதெல்லாம் சொல்லணும். அப்புறம் ஊடகம் நம்ம என்னத்துக்கு இருக்கிறோம்? நம்ம தான் சொல்லணும். மக்களுக்கு ஏன் நினப்பில் இருக்காது? தாராளமாக இருக்கும். நம்ம சொன்னோம் அப்படின்னோம்னா அது ஒரு சிந்தனைக்கு உட்படும். அதனால தான் நம்ம பேசுகிறோம். இப்போ மோடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய திட்டங்கள் எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுக்குறாரு. இன்றைக்கி தான் கொடுக்கல. அதில் யார் பெனிஃபிஷியரி? தமிழ்நாட்டில் பெனிஃபிஷியரினா ஏன் இவங்களுக்கு ஓட்டு இன்க்ரீஸ் ஆகலை? ஏன் 40 இடத்துலையும் தோத்தாங்க? அப்போது நீங்கள் எதையுமே செய்யாத தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்துட்டு சும்மா ஒரு பெரிய மேடை போட்டு எல்லாரும் உங்களை பாராட்டுற மாதிரி ஒரு ஜோடனை பண்ணிட்டு நீங்களும் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு அப்படி ஹெலிகாப்டரில் வந்துட்டு இறங்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் பயங்கரத்துக்கு இவங்கன்னா ட்ரைபல் பீப்புளா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. ட்ரைபல் பீப்புள் கிட்ட போய் நீங்கள் டான்ஸ் ஆடுறது, அவங்கள மாதிரி கொண்டை போட்டுக்கிறது எல்லாம் பண்ணீங்கன்னா அவங்க ஏமாறுவாங்க. இங்கே நடக்காது. தொடர்ந்து வந்து பிரைம் மினிஸ்டர் பேசும்பொழுது என்டிஏ ஆட்சி தான் அமையும் அப்படின்றத வந்து வலியுறுத்துறாங்க. அதே மேடையிலேயே வந்து நம்ம பல விஷயங்கள் பேசும்பொழுது அதிமுக ஆட்சி அமையும் பேசுறாங்க. அதற்கு முன்னதாக நயனார் நாகேந்திரன் அவர்கள் பேசும்போது கூட அதிமுக ஆட்சி அப்படின்னு தான் சொன்னாரு. ஆனா இவர் பிரதமர் மோடி தொடர்ந்து வலியுறுத்தும் பொழுது இது என்டிஏ ஆட்சி தான் அமையும் அப்படின்றாங்க சார். இந்த முரண்பாடுகள் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குதுங்களே தொடர்ந்து. ஆமா, என்டிஏ அப்படின்றது ஒண்ணு வந்துட்டு இங்க கால் பதிக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. என்டிஏன்ற பேனர்ல வந்துட்டு இப்போ அவங்க கூட இருக்கிற அந்த அரசியல் கட்சிகள்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய அளவுக்கு எடப்பாடி கிட்ட இருந்து பாட்டி சீட்டை பிடிங்கி அவங்களெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவங்களெல்லாம் தாமரையில் நிற்க வச்சு அதன் மூலமா ஒரு 40-50 பேர் உள்ள போயிடணும், சட்டப்பேரவையில் உள்ள போயிடணும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கவுத்து விடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க டிசைன், அவங்களுடைய திட்டம். எடப்பாடிக்கு தெரியும் அது. அதனால அவர் எதுவும் தரமாட்டேங்கிறார். இன்ன வரைக்கும் சீட் ஷேரிங்ல செட்டில் ஆகலையே. மேஜர் பார்ட்னர் இவங்க 2 பேர் தானே. இவங்களுக்குள்ள என்ன செட்டில் ஆகவே இல்லையே. ஏன்? ஸோ கூட்டணி ஆட்சி புடலங்காட்சி அதெல்லாம் இல்லை, அது ஜெயிச்சா தானே. இங்கே விட என்னன்னா சீட் ஷேரிங்ல இருக்கக்கூடிய பிரச்சனை தான் அது. அதைத்தான் இவங்க இந்த மாதிரி போதிக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு திமுக அடிமையா இருக்கு அப்படின்றத வந்து முன் வச்சிருக்காரு. அதுக்கடுத்து அந்த கூட்டத்திலே தொடர்ந்து பேசும்பொழுது திமுக கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாமே அடிமையாக இருக்குது அப்படின்றத சொல்றாரு சார். இது எப்படி நீங்க பாக்குறீங்க? அடிமையா இருக்கா? இல்ல அடிமையா இருக்கா சொல்லுங்க. நீங்க ஒரு நெறியாளர் தானே, சொல்லுங்களேன் பார்ப்போம். இப்போ பிஜேபியை வந்துட்டு அதிமுகவை கட்டுப்படுத்துது, திமுகவை வந்துட்டு காங்கிரஸ் கட்டுப்படுத்துச்சா? முடிஞ்சுதா? அதால 41 சீட்டு 2 மக்களவை தேர்தல் சீட்டுன்னு கேட்டாங்க, கொடுத்துட்டாரு ஸ்டாலின்.
கடைசி வரைக்கும் இழுத்தடிச்சார்ல, அப்படி தானே ஃபினிஷ் பண்ணார் அர்த்தம். ரொம்ப சிம்பிள். தமிழ்நாட்டினுடைய நலனை திமுக அரசு முன்னெடுக்கதா இல்லையா, அதிமுக அரசு விட்டுக் கொடுத்ததா இல்லையா, இது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய கண்டென்ஷன் இஷ்யூ. இவ்வளோதான். ஸோ அதனால் ஒரு மோடி சொல்கிறதெல்லாம் அப்படியே ஏற்றுக்குருவாங்க, அப்படியே அது உண்மை அப்படின்னு யாரும் நம்பவே போகிறதில்ல யாரும். அப்புறம் அவர் ஏன் பேசுகிறாரு அப்படின்னோம்னா, வந்துட்டாரு மேடை, அவர் ஒரு பரப்புரை பண்ணி ஆகணும், அதனால் பேசுனாரு. இதே மாதிரி தான் மக்களவை தேர்தலில் 8 முறை வந்தார். 8 முறை பேசியும் கூட அவங்களால ஒரு இடத்த ஜெயிக்க முடியல. ஏன் ஜெயிக்க முடியலன்னா, சொன்னது அவ்வளோ உண்மைக்கு புறமானது, ஆதாரமற்ற செய்திகள். நீ தமிழ்நாட்டை வஞ்சிச்சுட்டு நான் தமிழ்நாட்டுக்கு நான் நல்லது செஞ்சேன், என்னால தான் தமிழ்நாடு வளர்ந்துருக்குது அப்படின்னு உன்னால சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் உன் கவர்மெண்ட்டோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் சொல்ல தமிழ்நாடு மேம்பட்ட நிலையில் இருக்குது அப்படின்ட்டு. அது உங்களால் மறுக்க முடியுமா? அப்போ இங்கே நடக்கிறது நல்லாட்சி அப்படின்றது உறுதியாயிடுச்சு இல்லை? அப்புறம் மக்கள் எதை பார்ப்பாங்க? ஆளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமும் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்துட்டு இப்போ ப்ரொடக்ஷனில் எவ்வளோ தூரம் இருக்கோம், நாங்கள் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியில் எவ்வளோ இருக்கோம், நாங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் எவ்வளோ இருக்கிறோம், இன்வெஸ்ட்மெண்ட்டில் எவ்வளோ பண்ணியிருக்கிறோம், இப்படின்னு ஏராளமான விடயங்களை சொல்கிறாரு. இதில் எதையாவது ஒரு விஷயத்தை மறுக்க சொல்லுங்கள் மோடியை. அப்போ தமிழ்நாட்டு மக்கள் கேட்பாங்க, இப்படியெல்லாம் சொல்கிறாரு ஸ்டாலின், இது பொய் அப்படின்னு அவரால் சொல்ல முடியுமா? இதுதான் பிரச்சனை. எல்லா பரப்புரைகளையும் ஒரே மாதிரியான ஒரு யுக்தியை தானே வந்து அவங்க ஃபாலோ இல்லை, யுக்தி அப்படின்றது என்னது? இட் ஷுட் ஹேவ் டு ஹேவ் அன் எஃபெக்ட். நீங்கள் கேட்குறீங்கன்னா அது வந்துட்டு உங்கள் மேலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். அது ஏற்படுத்தலை அப்படின்னோம்னா என்ன அர்த்தம்? உங்களோட யுக்தி. மோடியினுடைய இந்த பரப்புரைகள் வந்து ஒட்டுமொத்தமா தமிழகத்துல எந்த தாக்கத்தையுமே ஏற்படுத்தலைன்னு சொல்றீங்களா? ஏற்படுத்துறதுன்னா ஏன் 40க்கு 0 சொல்லுங்க. இருந்தாலும் பிரதமர் தானே, 40க்கு 0 ஆச்சு ஏன்? அதனால தானே போயிட்டு இன்னொரு மாநிலத்தை போயிட்டு என் மாநிலத்தை திட்டுறேன், தமிழர்கள் திருடர்கள்னு போயிட்டு சொல்கிறேன் இன்னொரு மாநிலத்தில். நீ மட்டும் இல்லை, அமித்ஷாவும் அதே தான் சொல்கிறான். ஏன் சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுடைய வார்த்தைக்கு எடுபடலைன்றதுனால. ஏன் எடுபடலை? உண்மை இல்லை, இவ்வளோதான். நீங்கள் ஒரு அரசியல்வாதி அப்படின்னோம்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நம்பகத்தன்மை இருக்கணும் மக்கள் மத்தியில், கிரெடிபிலிட்டி. அந்த நம்பகத்தன்மை இல்லாமல் நீங்கள் என்ன பேசினாலும் அது எடுபடாது. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவருடைய சாதனை அவர் எடுத்து சொன்னார்னா அதில் அவங்க அனுபவிக்கிறாங்க, ஸோ அவரை வந்துட்டு ஏற்றுக்கிறாங்க. இவ்வளோதான் வித்தியாசம். அப்போ நீங்கள் ஏதாவது தமிழ்நாட்டுக்கு செஞ்சு அதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு பலன் இருந்ததுன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் பேச வேண்டாம், எடுத்துக்குவாங்க. ஆனால் எதுவும் இல்லை. 5650 கோடி அப்படின்றீங்க, எந்த மூளைக்கு அது சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு கார்பரேட் அவுட்லுக்கோடய நீங்கள் எல்லாம் செலவு பண்ணுறீங்க. நீங்கள் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னோம்னா அதனுடைய பெனிஃபிஷரி கடைசியில் ஒரு கார்பரேட்டுக்கிட்ட, இப்போது ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் மேம்படுத்துகிறாங்கன்னா அதுக்கு ஒரு கார்பரேட் கிட்ட மெயின்டெனன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அவன் வந்துட்டு உள்ளே வந்துட்டு 70 ரூபாய்க்கு தோசை விற்றானா நீ ஒன்றும் கண்டுக்க போகிறதில்ல. அதான் நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க, காசு இல்லைன்னா வெளில போ அப்படின்வாங்க அவங்க. ட்ரெயின் ஃபேர் ஏற்றுறாங்கன்னா ட்ரெயின் ஃபேர் ஏற்றிட்டாங்கல்ல, நடந்து போ அப்படின்னாங்க அந்த அம்மா. அந்த மாதிரி தான் இந்த கூட்டணி வலுவா இருக்கு அப்படின்னு அந்த தலைவர்கள் வலியுறுத்தி வரும்பொழுதும் தாவேக்காவோட வந்து உள்ள கொண்டு வரக்கூடிய முயற்சிகள் தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. நேற்று கூட எல்முருகன் அவர்கள் செய்தியாளர் சந்திக்கும் பொழுது அவர் வந்தா நல்லா இருக்கும்ன்றாங்க. கடம்பூர் ராஜு அவர்கள் பேசும்பொழுது கூட திமுகவை எதிர்ப்பதற்கு எல்லாரும் ஒன்றிணையணும்னு சொல்றாங்க. இன்னும் வந்து விஜயனுடைய மோகம் அவங்களுக்கு இல்லை. விஜய் கிடையாது, இவங்க பலவீனமா இருக்கிறாங்க, அதனால விஜயம் வந்தா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகலாம்னு அப்படின்னு நினைக்கிறாங்க. மோடிக்கு அமித்ஷாவுக்கு என்னன்னா விஜய் ஒரு ஃபோர்ஸா தமிழ்நாட்டில் ஆயிடக்கூடாது, தனிச்சு நின்று. ஸோ அவர் உள்ள தூக்கி இழுத்து போட்டுட்டு அந்த பெனிஃபிட்டை நம்ம அடையணும். அவன் தனியாக ஓட்டு வாங்கிட்டான் அப்படின்னோம்னா நம்மளுடைய வெற்றி வாய்ப்பு இன்னும் பயங்கரமாக பாதிக்கப்படும் அப்படின்றது, தோல்வி இன்னும் பயங்கரமாக தோற்று போயிடும் அப்படின்றதுனால தான் வந்துட்டு அவங்க கேட்குறாங்க. மற்றபடி இவங்களால எதுவும் ஜெயிக்க முடியாது. அப்படி விஜயை வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்னோம்னா விஜய் என்னைக்கோ போயிருப்பாரு, இவங்களும் என்னைக்கோ இழுத்துட்டு இருப்பாங்க. ஆளுநர் ரவி வந்து தன்னுடைய காலம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா, தமிழ்நாட்டில் இருந்தது. அதெல்லாம் என்னதான் சொல்றது, இந்த ஆளெல்லாம் ஒரு மனுஷனை நான் கன்சிடர் பண்றதில்ல. பொற்காலம் அப்படின்னா இந்த தமிழ்நாட்டில் இருந்த அந்த காலகட்டத்தில் இந்த தமிழ் மக்களை மதிச்சு என்ன செஞ்சேன்? திருவள்ளுவருக்கு காவி அடித்தேன், தமிழ்நாடை தமிழகம்னு சொன்னேன், இந்திய ஒன்றிய அரசுடைய சிம்பலை போட்டு அறிக்கை வெளியிட்ட, எல்லாமே தப்பாக பண்ணிட்டு போன இருந்த நேரம் வந்துட்டு பொற்காலம் அப்படின்னோம்னா எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி அவர் வள்ளலார் பெருமான். அவரை இவர் சொல்றாரு சனாதனத்துடைய உச்சபட்ச அடையாளம் அப்படின்றார்.
அவர் சனாதனத்தினுடைய கடுமையை எதிர்ப்பு வருவார், வேதங்களை எதிர்த்தவர் அவர். அப்போ இந்த மாதிரி உண்மைக்கு மாற எல்லாத்தையுமே செஞ்சுட்டு நான் அங்கே இருந்த காலம் பொற்காலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ திஸ் மேன் இஸ் டைவர்ட்டிங், சேயிங் சம்திங் விச் இஸ் அவே ஃப்ரம் ட்ரூத். கொஞ்சமும் உண்மை இல்லை. சோ அதுக்கடுத்து என்டிஏல தொடர்ந்து இந்த கூட்டத்தை நடத்த ஒரு வலுவான கூட்டணியா வந்து காமிச்சிருக்காங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி வந்து ஓரளவுக்கு கட்டமைச்சிட்டாங்க, தொடர்ந்து சீட்டுகளையும் வந்து ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இன்னும் பிரைம் மினிஸ்டர் மோடி, அதாவது தேசிய கட்சியில இருக்கக்கூடிய அவர் பிரதம மினிஸ்டர் வந்து தொடர்ந்து வர்றாங்க. ஆனா இன்னும் ராகுல் காந்தியினுடைய வருகை அப்படின்றது எப்போ இருக்கும் அப்படின்னு, ஏன்னா அவர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ராகுல் காந்தி எல்லாம் இங்க வந்துலாம் எதுவும் நடக்க போறது இல்லைங்க. ராகுல் காந்தி போன மக்களவை தேர்தலில் எத்தனை இடத்துக்கு வந்தாரு, எத்தனை தொகுதிக்கு வந்தாரு? காங்கிரஸ் 10 தொகுதியில போட்டு புதுச்சேரி உட்பட ஒரே ஒரு இடத்துக்கு ஒரே நாள் வந்தார். திமுகவுக்கு தேவைப்படலை, தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவைப்படலை, இங்கே தேவைப்படலை ராகுல் காந்தி. அவர் வேற எங்கன்னா போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணலாம் டைமை. ரெண்டாவது, இப்போ இருக்கிற காங்கிரஸ் திமுக ரிலேஷன்ஷிப்பில் இப்போ இவர் பின்னாடி இருந்துட்டு செஞ்ச வேலைக்கெல்லாம் அவர் இங்கே வந்துட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இவர் வந்து ஏதாவது ஒரு வேட்பாளருக்கு பண்ணாங்க அப்படின்னோம்னா அங்கே எதிர்வேலையும் நடக்கும், அவ்வளோதான். நீங்கள் ஒரு தலைவராக இருந்து ஒரு கூட்டணிக்குள்ளே ஏற்படக்கூடிய குழப்பத்தை வேடிக்கை பார்த்தீங்கன்னா உங்களை எப்படி மதிப்பான்னு ஒரு கட்சிக்காரன். இவர் லீடர் அப்படியே கண்டுகொள்ளாமல் நீங்கள் பாட்டுக்கு போனீங்க, எப்படி உங்களை மதிப்பாங்க? அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்தார் கூட ஸ்டாலினோட அவர் வந்துட்டு ஒரே மேடையில் அவங்க வந்துட்டு இருக்க போகிறதில்ல. நீங்கள் போய்ட்டு உங்களோட காங்கிரஸ் மேடையில் பார்த்துங்க அப்படின்ட்டு இவங்க தனியாக போயிடுவாங்க, அவ்வளோதான். பொண்ணா வைக்கிறது, இந்த கையை தூக்குறது, அந்த நடிப்புக்கெல்லாம் வந்துட்டு ஸ்டாலின் ஒத்து வர மாட்டார். இதுக்கு மேலே தூக்கி போட்டு போயிட்டே இருப்பார். தொடர்ந்து கள தகவல்களை நம்ம நேயர்களுக்கு பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.